வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய இளைஞன், பொது பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை. பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் குறித்து சமல் ராஜபக்சவின் அறிவிப்பு. மகனை தரையில் அடித்து துன்புறுத்திய தந்தை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். கிளிநொச்சியில் அரச காட்டிற்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த 5 கைது. பெண்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பல், காவல்துறையினரின் நடவடிக்கை ஆரம்பம். பலரின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரம், வியாழேந்திரன் சுட்டிக்காட்டு. காவல் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்திய நபர் உடன் கைது செய்யுமாறு வவுனியாவில் போராட்டம். சாதாரண பரீட்சை எழுதச் சென்ற மாணவனுக்கு நேர்ந்த அவலம். இனி விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய இளைஞன், பொது பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆன்லைன் விசாவை இந்திய அதிகாரிகள் வழங்கியமையால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பில் இலங்கை இளைஞன் கடும் கோபமாக பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்தது. இந்நிலையில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய இளைஞனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரென் அலஸ் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞன் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சட்டத்தரணியான சத்ருவன் குமாரசிங்க என்ற இளைஞன் இன்று காலை விமான நிலைய காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அவர் விமான நிலைய காவல்துறைக்கு வந்தபோது வேறு சில வழக்கறிஞர்களும் அங்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை விமான நிலையத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலையை பதிவு செய்த குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களையும் கட்டுநாயக்க காவல்துறையினர் நேற்று மாலை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் குறித்து சமல் ராஜபக்சவின் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலின் அதிபர் வேட்பாளராக ஒருவரை தெரிவு செய்வதற்கு முன் அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் எவ்வாறான வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் என்பது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த சமல் ராஜபக்ச, எமது கட்சியிலிருந்து தகுதியான ஒருவரின் பெயர் குறிப்பிடப்படும். அது குறித்து நாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் வகையில் தாம் முடிவொன்றை எடுப்போம். நாடு தற்போது ஓரளவுக்கு முன்னேற்றமடைந்து வருகின்ற நிலையில் அதிபர் என்ற பதவிக்கு முழு அனுபவம் கொண்ட ஒருவரே தேவை. அதிபர் என்ற பதவியை தாமே வைத்திருப்பதை விட தகுதியானவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகனை தரையில் அடித்து துன்புறுத்திய தந்தை அதிரடியாக கைது செய்த காவல்துறை. கொழும்பில் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 7 வயது சிறுவனை தரையில் அடித்து காயப்படுத்திய தந்தையை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு தனது 7 வயது சிறுவனை தனது கணவர் தரையில் அடித்து காயப்படுத்தியதாக பெண்ணொருவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். குறித்த முறைப்பாட்டில் தனது கணவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் மற்றும் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளைகளையும் தொடர்ந்து வற்புறுத்தியதாகவும் அவர் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த 7 வயது சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் அரச காட்டிற்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த 5 கைது. அரச காட்டிற்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் பிரிவிற்குட்பட்ட கல்மடு காட்டு பகுதிக்குள் அனுமதியின்றி உள்நுழைந்து மரங்களை வெட்டி 2 உளவு இயந்திரங்களில் ஏற்ற முற்பட்ட 5 இளைஞர்கள் ராமநாதபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 காவல்துறையினரின் விசாரணைகளின் பின்னர் காவல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் வெட்டிய மரங்கள் அனைத்தும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக
ராமநாதபுரம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பெண்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பல், காவல்துறையினரின் நடவடிக்கை ஆரம்பம். இலங்கையின் பல பகுதிகளில் பெண்களை குறிவைத்து மோட்டார் சைக்கிளில் சென்று கூறிய ஆயுதங்கள் பயன்படுத்தி தங்க நகைகளை திருடும் கும்பலை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவங்கள் நுகேகொட, மகரகம, களுத்துறை, கல்கிச, பிளியந்தல, பண்டாரகம உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இடம்பெறுவதாக காவல்துறையினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் இது தொடர்பான திருட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதன்போது கம்புரு கமுவ பகுதியைச் சேர்ந்த படா என அழைக்கப்படும் ஞானக சஞ்சீவ என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் பின்னர் திருடப்பட்ட 19 தங்க சங்கிலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். பலரின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரம், வியாழேந்திரன் சுட்டிக்காட்டு. இலங்கையின் அரசாங்கமும் அதிபரும் இன்னும் பலரும் கூட்டாக எடுத்துக்கொண்ட கடின உழைப்பால் தற்போது நாடு படிப்படியாக பொருளாதார வளர்ச்சியில் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதனை வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாடு மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருந்ததை அனைவரும் அறிவார்கள். எரிபொருட்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பணம் இருந்தும் பொருட்கள் இல்லை என்ற நிலைமை இருந்தது. இதனால் பலர் நாட்டையே விட்டு வெளியேறினார்கள். இதனால் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளேயே எமது நாடு சென்றிருந்தது. அரசாங்கமும் அதிபரும் இன்னும் பலரும் கூட்டாக எடுத்துக்கொண்ட கடின உழைப்பால் தற்போது நாடு படிப்படியாக பொருளாதார வளர்ச்சியில் வேகமாக வளர்ந்து வருகிறது. இவ்வாறு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த பல நாடுகள் 50 வருட காலமாகவும் உலகத்தில் எழவில்லை. ஐரோப்பிய நாடுகளில் கூட விலைவாசிகள் அதிகரித்து காணப்படுகின்றன. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட கொரோனா தொற்றுக்கு பின்னர் பணவீக்கம் பாரிய பிரச்சனையாகும். தற்போது 400 ரூபாவாக இருந்த டாலர் 298 ரூபாவிற்கும் 416 ரூபாவாக இருந்த யூரோ 316 ரூபாவாகவும் குறைந்துள்ளது. எனவே படிப்படியாக நாடு வளர்ச்சி கண்டு வருகிறது. இருந்தாலும் மக்களின் வாழ்க்கை சுமை குறையவில்லை. இது பெரிய கவலையான விடயமாகும். இது குறைய வேண்டும். அதைத்தான் அரசாங்கமும் அதிபரும் விரும்புகிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். காவல் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்திய நபர் உடன் கைது செய்யுமாறு வவுனியாவில் போராட்டம். புளியங்குளம் காவல் நிலையத்தில் வைத்து ஒருவரை தாக்கிய நபரை கைது செய்யுமாறு கோரி வவுனியா புளியங்குளம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் காவல்துறையினரின் பக்கச்சார்பாக செயற்படாது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் காவல்துறையினர் பக்கச்சார்பாக செயற்படாது குழாய் கிணறு ராசனை கைது செய், காவல் நிலையத்திற்குள் வைத்து தாக்கியவருக்கு பாதுகாப்பு கொடுக்காதே, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனை அடுத்து வவுனியா சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சார்பாக 10 பேரை அழைத்து பேசியிருந்தார். இதன்போது காவல் நிலையத்தில் வைத்து தாக்கிய வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபரை 3 தினங்களுக்குள் கைது செய்வதாக கூறியிருந்தனர். அது மாத்திரமன்றி அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளதுடன் குறித்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என மேலும் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 15ஆம் தேதி வவுனியா சின்ன பூவரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை புளியங்குளம் காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய காவல்துறையினர் பிடித்து வைத்திருந்தனர். இதன்போது வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் காவல் நிலையத்திற்குள் வைத்து அந்த நபரை தாக்கிய நிலையில் பாதிக்கப்பட்டவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாதாரணதர பரீட்சை எழுதச் சென்ற மாணவனுக்கு நேர்ந்த அம்பலம். சாதாரணதர பரீட்சை எழுதச் சென்ற மாணவனுக்கு நேர்ந்த அவலம். பலாங்கொடை மாரத்தின பகுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எழுதச் சென்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2023ஆம் கல்வியாண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பமாகின. இந்த நிலையில் பரீட்சை எழுதச் சென்ற குறித்த மாணவன்
அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய நிலையில் தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை மாரத்தின்ன பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர்.